ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதை தந்திரத்தை வெல்லும் தந்திரம். ஒரு ஊரில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தார். அவர் ஒரு கழுதை மேலே உப்பு மூட்டையை ஏற்றிக்கிட்டு ஊருக்குள்ளே போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவார். அவர் போகிற வழியில் ஒரு ஆறு இருந்துச்சு. அதை தாண்டி தான் ஊருக்குள்ளே போக முடியும். அந்த கழுதை சரியான சோம்பேறி கழுதை. அதை அடித்து எழுப்பி கூட்டிகிட்டு போகிறதே வியாபாரிக்கு பெரிய வேலையாக இருக்கும். போகிற வழியில் வேற அங்கன்னு நின்றுடும். அதை நடக்க வைக்கிறதுக்குள்ள வியாபாரி நொந்தே போயிடுவார். ஒரு நாள் வியாபாரி வழக்கம் போல் கழுதையோட முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு வியாபாரத்துக்கு போனார். வழியில் உள்ள அந்த ஆற்றை தாண்டி போகிறப்போ கழுதை தடுமாறி ஆற்றுக்குள்ளே விழுந்துடுச்சு. தண்ணிக்குள்ளே விழுந்ததால் கழுதையும் அதோட முதுகில் இருந்த உப்பு மூட்டையும் நனைஞ்சு போச்சு. கீழே விழுந்த கழுதையை வியாபாரி தூக்கி விட்டாரு. தண்ணிக்குள்ளே விழுந்த உப்பு மூட்டையை மறுபடியும் கழுதை முதுகில் தூக்கி வச்சு கட்டினாரு வியாபாரி. தண்ணியில் நனைஞ்சா உப்பு என்ன ஆகும்? கரைஞ்சிரும்ல. அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. தண்ணிக்குள்ளே விழுந்த மூட்டையில் இருந்த உப்பு கரைஞ்சு இப்போ பாதி மூட்டை ஆயிருச்சு. கழுதைக்கு மூட்டையை தூக்கி முதுகில் வச்சதும் என்னடா இது, வெயிட் கம்மியான மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு. வெறும் சாக்கு மாதிரி இருந்துச்சு. அடடா, சுமை தூக்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது, மேஜிக் மாதிரி டக்குன்னு வெயிட் குறைஞ்சிருச்சே அப்படின்னு யோசிச்சிச்சு கழுதை. அதுக்கு நடக்க ஜாலியாக இருந்துச்சு. நனைஞ்சு போன உப்பை விற்க முடியாததால் பாதியோட திரும்பி வீட்டுக்கே போயிட்டாரு வியாபாரி. வீட்டுக்கு போய் தண்ணியில் நனைஞ்சதால் உப்பு கரைஞ்சிருச்சு, அதனால் வியாபாரத்துக்கு போகலைன்னு சொன்னார். அதை கேட்டுட்டு இருந்த கழுதைக்கு அப்போ தான் விஷயம் புரிஞ்சிச்சு. ஓஹோ, தண்ணியில் உப்பு கரைஞ்சிடுமா, அதனால தான் பாதியில் திரும்பி வந்துட்டோம் போல அப்படின்னு தெரிஞ்சுது. அடுத்த நாள் என்னைக்கும் மாதிரி உப்பு மூட்டையை ஏற்றிக்கிட்டு கழுதையை ஓட்டிக்கிட்டு போனார் வியாபாரி. என்னைக்கும் போலவே உப்பு மூட்டை கனமாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு நடந்து போச்சு கழுதை. வழக்கமாக கடந்து போகிற ஆறும் வந்துச்சு. அதை பார்த்ததோ சோம்பேறி கழுதைக்கு ஒரு ஐடியாவும் வந்துச்சு. நேற்று மாதிரியே தண்ணியில் உப்பு மூட்டை நினைஞ்சிட்டா நாம் இவ்வளோ வெயிட் தூக்க வேண்டாம், திரும்ப வீட்டுக்கே போயிடலாம்னு தந்திரமாக பிளான் பண்ணிச்சு. உடனே ஆற்றுக்குள்ளே விழுந்த மாதிரி ஆக்டிங் விட்டுச்சு. மூட்டையும் நினைஞ்சது. கழுதை பிளான் பண்ண மாதிரியே திரும்பி வீட்டுக்கே போனார் உப்பு வியாபாரி. சோம்பேறி கழுதை நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துச்சு. அடுத்த நாளும் அதே வேலையை செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணிச்சு கழுதை. வியாபாரிக்கோ தொடர்ந்து நஷ்டம். இதே வேலையை கழுதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சது. 4-5 நாள் ஆனதும் கழுதையோட தந்திரம் வியாபாரிக்கு புரிஞ்சது. கழுதையோட தந்திரத்தை முறியடிக்கணும்னா நாமளும் தந்திரமாக தான் இருக்கணும்னு யோசிச்சாரு. அதனால் அவரும் ஒரு பிளான் பண்ணார். அதன்படி அடுத்த நாள் மூட்டைக்குள்ளே உப்புக்கு பதிலாக பஞ்சு வச்சு பேக் பண்ணார். அதையே கழுதையோட முதுகில் ஏற்றி கூட்டிகிட்டு போனார். வழக்கம் போல் ஆற்றை கடந்து போகிறப்போ தெரியாமல் விழுற மாதிரி ஆற்றுக்குள்ளே விழுந்து எழுந்தது கழுதை. மூட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. வியாபாரி மூட்டையை மறுபடியும் கழுதை மேலேயே ஏற்றி கட்டிட்டு வீட்டுக்கு திரும்பி போகாமல் சந்தையை நோக்கி போனார். கழுதைக்கோ ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா வழக்கமாக தண்ணியில் நனைஞ்சப்புறமா மூட்டை வெயிட் குறைஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு வெயிட் டபுள் ஆகிடுச்சு. அதே மாதிரி திரும்பவும் வீட்டுக்கு போவோம், ஆனால் இன்னைக்கு மூட்டையும் டபுள் வெயிட் ஆகிடுச்சு, வீட்டுக்கும் போகலைன்னு யோசிச்சிச்சு. அந்த மூட்டை வெயிட் ஆனதுக்கு வியாபாரி மூட்டைக்குள்ளே வச்ச பஞ்சு தான் காரணம். பஞ்சு தண்ணியை நல்லா உறிஞ்சு பயங்கர வெயிட் ஆகிடுச்சு. முழு செமையையும் தூக்கிக்கிட்டு சந்தை வரைக்கும் கழுதையை நடக்க வச்சிட்டாரு வியாபாரி. சந்தையிலேயும் மூட்டையை இறக்கவே இல்லை. கழுதைக்கு எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருந்துச்சு. சந்தையில் வேறு சில பொருட்களை வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தார் வியாபாரி. வீட்டுக்கு வர்றப்போ வழியில் ஆற்றை கடக்கிற நேரம் வந்தது. ஆற்றை கடந்தப்போ கழுதை ஒழுங்காக மூட்டை நினையாமல் கீழே விழாமல் நடந்து போச்சு. வியாபாரியோட தந்திரத்தால் கழுதைக்கு புத்தி வந்துச்சு. அடுத்த நாளும் அந்த மூட்டைக்குள்ளே பஞ்சையை வச்சு சோதிச்சு பார்த்தார் வியாபாரி. கழுதை தண்ணிக்குள்ளே நினையாமல் கீழே விழாமல் ஒழுங்காக நடந்து போச்சு. வியாபாரி சந்தோஷமாக வீட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட கழுதை தன் தந்திரத்தை காட்டவே இல்லை. அதனால் வியாபாரியோட உப்பு வியாபாரம் தடையில்லாமல் நடந்துச்சு. அவரும் கழுதையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. என்றைக்குமே இந்த கழுதை மாதிரி சோம்பேறியாக மட்டும் இருந்துடாதீங்க குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.